மாத்தி மாத்தி பேசுறதே இந்த ட்ரம்போட வேலையா போச்சு. பேக் அடித்த அமெரிக்கா, ஈரான் கொடுத்த இறுதி எச்சரிக்கை, உலக அரசியலில் அதிரடி திருப்பம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஒப்பந்தம் நெருங்கிவிட்டது, அதனாலதான் தாக்குதலை நிறுத்தியுள்ளோம் என்று அறிவித்திருந்தார். ஆனால் அதற்கு சில மணி நேரங்களிலேயே ஈரான் அப்படி எந்த ஒப்பந்தமும் எங்ககிட்ட இல்ல, அமெரிக்காவிடம் தாக்குதலை நிறுத்துங்கள் என்று நாங்கள் ஒருபோதும் கேட்கவே இல்லை அப்படின்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்காங்க. அப்படியானால் யார் சொல்வதுதான் உண்மை அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது ஹார்முஸ் ஜலசந்தி உண்மையிலேயே திறக்கப்படுமா, இல்ல உலகையே பாதிக்கக்கூடிய இந்த மோதல்ல இந்தியாவுக்கு என்ன தாக்கம் ஏற்படும், அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறையுமா, இல்ல இன்னும் உயர வாய்ப்பு இருக்கா, உலக அரசியல்ல தற்பொழுது என்னதான் நடக்கிறது என்பது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. உலக அரசியல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய திருப்பம் அரங்கேறிட்டு தான் இருக்கு. நேற்று நண்பர்களாக இருந்த நாடுகள் இன்னைக்கு அப்படியே எதிரிகளாக மாறிட்டாங்க. இன்னைக்கு போர் நிறுத்தம் என்று பேசுபவர்கள் நாளை மறுபடியும் தாக்குதலை தொடங்குறாங்க. இந்த பின்னணியில தான் தற்பொழுது அமெரிக்கா, ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை சுற்றி ஒரு மிகப்பெரிய அரசியல் நகர்வு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கு. ஈரான் மீது நடத்தப்பட்டு வந்த தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிட்டதாக அவர் கூறியிருந்தார். அதோடு மட்டுமல்ல, புதிய அமைதி ஒப்பந்தம் உருவாகி வருவதாகவும், ஹார்முஸ் ஜலசந்தி மறுபடியும் இயல்பான நிலைக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்லியிருந்தார். ஆனால் அதற்கு சில மணி நேரங்களிலேயே ஈரானிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்ட பதில் தான் வந்துச்சு. எந்த அமைதி ஒப்பந்தமும் இல்லை, அமெரிக்காவிடம் தாக்குதலை நிறுத்துமாறு நாங்கள் கோரிக்கையும் வைக்கல, ட்ரம்ப் கூறுவது உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு ஈரான் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இப்போது உலக நாடுகள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவென்றால், உண்மையை சொல்வது யார்? ஒருபுறம் அமெரிக்கா, மறுபுறம் ஈரான், இரண்டு தரப்பும் நேருக்கு நேர் முரண்பட்ட தகவல்களை தான் வெளியிடுறாங்க. இந்த விவகாரத்தை புரிந்து கொள்ள கடந்த சில மாதங்கள்ல என்னென்ன நடந்தது என்பதனை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பதற்றம் அதிகரித்த பிறகு வளைகுடா பகுதியில் அதனுடைய நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. அதனுடைய தாக்கம் வெறும் இராணுவத்திலோ அரசியலிலோ மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரத்திலும் தெரிஞ்சிச்சு. ஏனென்றால் உலகின் மிக முக்கியமான கச்சா எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமான இந்த ஹார்முஸ் ஜலசந்தி இந்த மோதலின் மையமாக உருவானது. உலகில் கடல் மார்க்கமாக கொண்டு செல்லப்படக்கூடிய கச்சா எண்ணெயில குறிப்பிடத்தக்க, அதாவது பெரும்பாலும் பகுதி இந்த நீர்வழியாகத்தான் செல்கிறது. அந்த பாதையில பிரச்சனை ஏற்பட்டாலே சர்வதேச சந்தையில இந்த கச்சா எண்ணெயோட விலை சற்று உயர்ந்து காணப்படுவது வழக்கம். இதனுடைய தாக்கம் இந்தியாவையும் நேரடியாக தொடும். ஏனென்றால் இந்தியா தன்னுடைய எரிபொருள் தேவைக்காக பெரும்பாலும் இறக்குமதியை தான் நம்பியிருக்கு. போக்குவரத்து செலவு அதிகரித்தால் அதனுடைய தாக்கம் பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள், சமையல் எரிவாயு என பல துறைகளில் உணரப்படும். இந்த சூழல்ல அமெரிக்கா புதிய தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவிச்சாங்க. ட்ரம்ப் கூறியதுல மத்திய கிழக்கு நாடுகள் அமைதியை விரும்புகின்றன, உலக பொருளாதாரத்திற்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதால பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்ததாக அவர் விளக்கமும் கொடுத்திருந்தார். அதே நேரத்தில் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசராக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மானும் முக்கிய பங்கு வகித்ததாக தகவல்கள் வெளியானதையும் நம்ம ஒருபுறம் பார்த்தோம். வளைகுடா பகுதியில் போர் நீடிச்சிச்சு அப்படின்னா எண்ணெய் உற்பத்தி மட்டுமல்ல, உலக பொருளாதார வர்த்தகமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்ற அச்சம் பல நாடுகளுக்கு இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கு. இதனாலதான் மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு முயற்சிகள் தீவிரமானதாக கூறப்படுது. இங்கேதான் இந்த ஒரு கதையில ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா,
ட்ரம்ப் அமைதி ஒப்பந்தம் நெருங்கிருச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஈரான் சில மணி நேரங்களிலேயே அப்படி எந்த ஒப்பந்தமும் நாங்க போடல அப்படின்ற ஒரு விஷயத்தை மறுத்திருக்காங்க. இந்த மாதிரி எந்த உடன்பாடும் இல்லை, தாக்குதலை நிறுத்துங்கள் என்று நாங்கள் அமெரிக்காவிடம் கேட்கவே கிடையாது. எங்கள் மீது தாக்குதல் தொடர்ந்தால் ஹார்முஸ் ஜலசந்தியும் திறக்கப்படாது. தேவைப்பட்டால் பதிலடி கொடுக்க எங்களுடைய ஆயுத படைகள் முழு தயார் நிலையில் இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே கடுமையான ஒரு நிலைப்பாட்டை ஈரான் வெளிப்படுத்தியிருந்தாங்க. இதனால உலக சந்தைகள்ல மறுபடியும் பதற்றம் தான் அதிகரிச்சிச்சு. இப்போது மிக முக்கியமான ஒரு கேள்வி, ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படுமா? இது வெறும் கடல் வழித்தடம் மட்டும் கிடையாது, உலக பொருளாதாரத்தோட முக்கிய நாடி நரம்புகள்ல ஒன்று. இந்த வழி இயல்பு நிலைக்கு திரும்பினால் கப்பல் போக்குவரத்து சீராகும், காப்பீட்டு செலவுகள் குறையும், கச்சா எண்ணெயோட விலையும் கட்டுக்குள் வர வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் மோதல் போக்கு நீடிச்சிச்சு அப்படின்னா அதற்கு நேர்மாறான விளைவுகளும் ஏற்படலாம். இங்கே இன்னொரு அரசியல் கேள்வியும் எழுகிறது. என்னவென்றால், ட்ரம்ப் ஏன் திடீரென தாக்குதலை நிறுத்தினார்? இது உண்மையிலேயே அமைதிக்கான முயற்சியா அல்ல சர்வதேச அழுத்தத்தால எடுத்த அரசியல் முடிவா? பல அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவது என்னவென்றால், மத்திய கிழக்குல நீண்ட கால போர் நீடிச்சிச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் பொருளாதார மற்றும் அரசியல் சுமை அதிகரிக்கும். இதனால எண்ணெய் விலை உயர்வது உலக சந்தைகளை பாதிக்கும். அதனுடைய விளைவாக அமெரிக்காவின் உள்நாட்டு பொருளாதாரத்திலும் தாக்கம் ஏற்படலாம். இதனால தற்காலிக இடைவேளை எடுத்து பேச்சுவார்த்தை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய முயற்சியாக இந்த அறிவிப்பை சிலர் பார்க்கிறாங்க. மற்றொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேறு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் இருப்பதாக கூறியிருக்கிறதுனால எதிர்காலத்துல மறுபடியும் பதற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிராகரிக்க முடியாது. இந்த நிலையில இந்தியாவின் கவலை என்ன? ஒரே ஒரு கேள்வி, பெட்ரோல் டீசல் விலை குறையுமா? இதற்கு இப்போதே உறுதியான பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு அரசியல் அறிவிப்பு மட்டும் போதாது. கடல் போக்குவரத்து முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும், பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும், சர்வதேச சந்தைகள்ல நம்பிக்கை மீண்டும் உருவாக வேண்டும். அதற்கு பிறகு தான் எரிபொருள் சந்தையில நிலைத்தன்மை உருவாகும். ஆக ட்ரம்ப் கூறக்கூடிய தகவலையும் ஈரான் வெளியிடக்கூடிய மறுப்பையும் பார்க்கும் பொழுது உண்மையில அமைதி ஒப்பந்தம் உருவாகிறதா அல்லது இது ஒரு அரசியல் நகர்வா என்ற கேள்வி இன்னும் நீடிக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படுமா? உலக எண்ணெய் சந்தை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புமா என்பதற்கான பதில் எல்லாம் அடுத்த சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். இது போன்ற உலக நாடுகளின் போர் குறித்த முக்கிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்போடு இருங்கள் நமது ஜெம் தொலைக்காட்சியோடு. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.